அண்ணா சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னடா தம்பி, பிறந்த நாளா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா. இல்ல அண்ணா, நமக்கு ஆம்பளை குட்டி பிறந்திருக்கான். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டா. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜ் பொட்ட பொறுக்கி. நீ தேவராஜ் விட்டு வந்து, நீ நல்லவன், மத்தவங்களுக்கா என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே, என்ன அநியாயம். பொம்பளை சரக்கு பொறுக்கித்தனம். கேட்க நீங்க யார்? அந்த கலெக்டர் தூது அனுப்புனாரா? என்னையும் தேவராஜ் பிரிக்க பாக்குறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்ததா இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். வாப்பா இங்க. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. அவனை பொழைக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வாராயிரு. டேய் அழாதடா, மருந்து எடுத்துருவான். நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயும் சாரத்தை ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த மாதிரி அடிக்க முடியும். டேய் மாமே, அந்த பொண்ணை பாருடா. டேய் அவளை விடுடா, இவளை பாருடா. ஏய் பொம்பளை நிலையாம கொஞ்சம் வாழ்க்கையை பாருங்கடா, போங்கடா. இன்னைக்கு வரட்டும், இந்த ஆளை பார்த்து எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியதான். என்ன வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேட்கறீங்க நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் சந்தோஷம் இல்லையா? அப்புறம் இந்த லவ் இல்லையா? நிம்மதியான வாழ்க்கை இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்களா? சரி இப்போ வந்து என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் லவ் முழுக்கியா? எப்பா பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் லவ் வீடு. ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிச்சி இறக்கியா? போர் அடிக்குது, வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. ஹலோ மாப்பிள்ள, வா முடி வெட்ட போயிட்டு வரலாம். வா போயிட்டு வரலாம். வா மாப்பிள்ள பால் வாங்க போலாம். வா போயிட்டு வரலாம். வா மாப்பிள்ள வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு வரலாம். வா போயிட்டு வரலாம். வா மாப்பிள்ள துணி எடுக்க போலாம். வா போயிட்டு வரலாம். நல்லா வேலை செஞ்சு உன்னையம்பா வேலை விட்டுட்டாங்க. மேனேஜர் கிட்ட போயிட்டு சிம்பிளா ஒரு கேள்விதான் கேட்டேன். எல்லா வேலையும் எங்களை செய்ய சொல்லிட்டு நீனா புரிஞ்சதுக்கா இருக்கிறான்னு கேட்டேன். ஐ டோன்ட் நோ, நான் என்னப்பா அர்த்தம் எனக்கு தெரியாது. அப்ப நீ தெரியாதுன்னு சொல்றதுக்கு அவன் லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வைக்கிறான். சும்மா சொல்லுவாங்க, ஆபத்தில் உதவும் நண்பனு உண்மையான நண்பன்னு. அப்படி ஒரு மண்ணும் இல்லை. எனக்கு ஆபத்து வர்றது அந்த நண்பனால தான். மாப்பிள்ள வண்டி நிறுத்து. எதுக்குட்டா? மாப்பிள்ள எனக்கு நல்லா தெரியும், இந்த ரோட்ல போலீஸ் நிற்பாங்க. சந்தில பூந்து அப்படி சுத்தி போனா கண்டிப்பா மாட்ட மாட்டோம். காசு மிச்சம் பண்ணிடலாம். சொன்னா கேள்வா போ. இதுக்குதான் மாப்பிள்ள நீ வேணும்ங்கிறது. புகழ்ச்சி பிடிக்க மாப்பிள்ள, வா நம்ம போ. எப்படி மாப்பிள்ள நான் சொன்ன மாதிரி யாரும் இல்ல பத்தியா? மாஸ் மாமே நீயை. பண்ணல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். பாட்டி நீ எங்கம்மா இருக்க? இங்க சின்ன பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கானுங்க. சில பேர் குழந்தைய பத்திடுறாங்க. இவனுங்க இதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல, கல்ச்சரா போனோமோ இதெல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் நம்மளவே வெறுப்பே தரானுங்க.